மேசம் ராசி நேயர்களே, நீங்கள் நம்பிய நண்பரால் ஏமாற்றப்பட்ட மிகப்பெரிய ஏமாற்றம். நீங்கள் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற நீங்கள் எதையும் ஒளிவு மறைவின்றி பேசும் வெலந்தியான குணம் கொண்டவர்கள். தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்ற பழமொழிக்கு ஏற்ப பழகிய நண்பர்களை உங்கள் உடன்பிறவா சகோதரர்களாகவே கருதி பழகியிருப்பீர்கள். உங்களுடைய பலம், பலவீனம், ரகசியங்கள் என அனைத்தையும் அவர்களிடம் பகிர்ந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் கலா காலச்சக்கரம் சுழலும் போது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் மற்றும் நட்புஸ்தான அதிபதிகளின் பலவீனம் காரணமாக நீங்கள் உயிராக நினைத்த நண்பரே உங்களுக்கு பின்னாடி குழி தோண்டி வேலையை செய்திருப்பார். உங்களை பற்றி தவறான வதந்திகளை பரப்புவது, உங்களை அவமானப்படுத்துவது போன்ற காரியங்களில் ஈடுபட்டிருப்பார். இந்த ஏமாற்றம் உங்கள் இதயத்தில் ஆழமான மதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கும். யாரை நம்புவது என்ற அச்சத்துடனே உங்களை வாழ வைத்திருக்கும். நீங்கள் உழைத்த பணம் திரும்ப கிடைக்காமல் தவித்த காலம். மேசராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டு உழைப்பதில் சளைத்தவர்கள் அல்ல. தன் ரத்தத்தை வேர்வையாக்கி நீங்கள் சம்பாதித்த பணத்தை யாராவது கஷ்டம் என்று வந்து நின்னால் மறுக்காமல் தூக்கி கொடுத்து விடுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் இடத்து அதிபதிகள் தசாபுத்தி ரீதியாக பலவீனம் அடையும் போது நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்ப வராமல் இழுத்தடிக்கும். நாளை தருகிறேன், அடுத்த வாரம் தருகிறேன் என்று உங்களை அலைக்கழிப்பார்கள். உங்களுடைய சொந்த தேவைகளுக்கே மற்றவர்களிடம் கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீர்கள். உங்களிடம் பணம் வாங்கி சொகுசாக வாழ்பவர்களை பார்க்கும்போது உங்கள் உழைப்பு வீணாகிவிட்டதே என்ற ஏக்கம் உங்களை நரக வேதனைக்கு உள்ளாக்கியிருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் அடுத்தவர் கஷ்டப்படுகிறார் என்று பணம் கொடுத்தாலும் உங்களின் கஷ்டத்துக்கு அவர்கள் பணம் கொடுப்பது, உதவி செய்வது இந்த மாதிரி வேலைகளை செய்ய மாட்டார்கள். உங்களை எவ்வளவுதான் இழிவுபடுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். குடும்ப முடிவுகளில் வெளிநபர் தலையீடு. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம் மற்றும் குடும்ப நிம்மதியை குறிக்கும் இடமாகும். இந்த இடத்தில் ராகு போன்ற நிழல் காரியங்களின் தாக்கமோ அல்லது 7ஆம் அதிபதியின் பலவீனமோ ஏற்படும் போது உங்கள் வீட்டு விவகாரங்களில் தேவையில்லாத வெளிநபர்களின் அதாவது பக்கத்து வீட்டுக்காரர்களோ, தூரத்துறவினரோ அல்லது நண்பராகவோ இருக்கலாம், தலையீடு அதிகரித்திருக்கும். உங்கள் குடும்பத்தின் முக்கியமான முடிவுகளை நீங்களோ அல்லது உங்கள் துணையோ எடுக்க முடியாமல் அந்த வெளிநபர் எடுக்கும் சூழ்நிலை உருவாகியிருக்கும். இதனால் கணவன் மனைவிக்குள் சண்டைகளும் குடும்பத்தில் அமைதியின்மையும் குடியேறியிருக்கும். உங்கள் சொந்த வீட்டிலேயே நீங்கள் ஒரு கைதியை போல உணர்ந்த தருணங்கள் அவை. இப்போ நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கும் நபர்களுக்கும் சிறு பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசி முடித்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அடுத்தவர்கள் வந்து பேசி முடித்து உங்களை இழிவுபடுத்தி தான் செய்து விடுவார்கள். சகோதர உறவில் உருவான மனக்கசப்பு. மேசராசி அதிபதியான செவ்வாயே சகோதரக்காரர்கள் ஆவார். செவ்வாய் பகவான் ஜாதகத்தில் 3ஆம் இடத்துடனோ அல்லது 6ஆம் இடத்துடனோ தொடர்பு கொள்ளும் போது உடன் பிறந்தவர்களுடன் கடுமையான கருத்து வேறுபாடுகள் தோன்றும். சிறுவயதில் ஒன்றாக விளையாடி ஒரே தட்டில் சாப்பிட்டு வளர்ந்த சகோதர சகோதரிகள் வளர்ந்த பிறகு ஏதோ ஒரு சிறிய காரணத்திற்காக அல்லது சொத்துக்காக உங்களை எதிரியாக பார்க்க தொடங்கியிருப்பார்கள். நீங்கள் எவ்வளவுதான் விட்டு கொடுத்து போனாலும் உங்கள் பாசனத்தை அவர்கள் மதிக்காமல் உங்களை புறக்கணித்த போது உங்கள் மனம் இரத்த கண்ணீர் வடித்திருக்கும். நீங்கள் சிறு வயதிலிருந்தே உங்கள் சகோதர சகோதரிகளுடன் வளர்ந்ததும் நீங்கள் ஏதோ சிறு காரணத்துக்காக கூட உங்க கூட சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்பவும் உங்க மனசுக்குள்ள அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா என்ன, நீங்க எவ்வளவுதான் சமாளிச்சு போனாவும் அவங்க உங்கள் மேல் கோபத்தில் தான் இருப்பார்கள். இவையெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா இல்லையா என்று நீங்கள் கமெண்ட் வாயிலாக கூறவும். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டு செல்லுங்க. இனி வரப்போகின்ற நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் நன்றாகவே நடக்கும். நின்று போன காரியங்கள் மீண்டும் வேகப்பெறும். கடந்த காலங்களில் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு காரணத்தால் பாதியிலேயோ நின்றிருக்கலாம். ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்ற விரக்தி உங்களுக்குள் ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் இனிமேல் காலம் மாறுகிறது. உங்கள் ராசிதான் செவ்வாயின் சுப பார்வையாலும் குரு பகவானின் அருளாலும் உங்களின் முடங்கி கிடந்த கோப்புகள், இழுபறியாக இருந்த அரசு காரியங்கள், பாதியில் நின்ற கட்டுமான பணிகள் என அனைத்தும் அசுர வேகத்தில் மீண்டும் தொடங்கும். உங்களை முடக்கிய தடைகள் அனைத்தும் பனி போல விலகி காரிய சித்தி உண்டாகும். நீங்கள் கடந்த காலத்தில் உங்களுக்கு முடிவில்லாமல் இருந்த கல்யாண வாழ்க்கையோ, வீடு கட்டும் நோக்கமோ, மற்றவை எல்லாம் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நடந்தே தீரும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் தானாக தேடி வரும். இதுவரை
தொழிலில் அல்லது வியாபாரத்தில் நஷ்டத்தையோ அல்லது தேக்க நிலையையோ சந்தித்து வந்த உங்களுக்கு இனிமேல் புதிய விடியல் பிறக்கப் போகிறது. நீங்கள் தேடி போகாமல் உங்களின் உழைப்பையும் திறமையும் பார்த்து புதிய வணிக வாய்ப்புகளும் பெரிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்களும் உங்களை தேடி வரும். கூட்டுத் தொழிலில் இருந்த சுணக்க நிலை மாறி லாபம் பெருகும். சந்தையில் உங்களுக்கான தனி அங்கீகாரமும் மதிப்பும் உயரும் காலமாகிறது. நீங்கள் தொழிலில் முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனிமேல் புதிய வாய்ப்புகள் தானா தேடி வரும். உங்களுக்கு இனிமேல் லாபம் தான் அடிக்கப் போகிறது. இனிமேல் நஷ்டத்தை நீங்கள் அவ்வாறு பார்க்க மாட்டீர்கள். இனிமேல் வியாபாரத்தில் லாபம் ஒன்றே தான் நீங்கள் சந்திப்பீர்கள். நீங்க தேடி போகும் உங்கள் உழைப்பு மிகவும் கடினமாக இருக்காது. இனிமேல் சுலபமாகவும் இருக்கலாம். கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரிக்கும். குடும்பத்தில் கடந்த காலங்களில் தேவையற்ற வாக்குவாதங்களும் சிறிய விஷயங்களுக்கு கூட பெரிய மனஸ்தாபங்களும் ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் தற்போது கிரகங்களின் சுப மாற்றத்தினால் தம்பதியருக்குள் இருந்த ஈகோ மற்றும் பிடிவாத குணம் முற்றிலும் மறையும். ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழும் தம்பதியர் கூட மீண்டும் இணைந்து இன்புற்று வாழும் நல்வாய்ப்பு கூடி வரும். கணவன் மனைவி புரிதல் இனிமேல் அதிகரிக்கும். உங்களுக்குள்ள அவ்வளோ கடந்த காலத்துல நடந்த தேவையில்லாத வாக்குவாதம், சிறிய விஷயங்களுக்கு கூட நீங்க பெரிய மனஸ்தாபம் பண்ற இந்த விஷயங்களை நீங்கள் தவிர்த்து, உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசி பேசி சிரித்து இருந்தீர்களா உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும். குடும்பத்தில் சிரிப்பு மற்றும் ஒற்றுமை நிலைக்கும். எப்போதும் ஏதோ ஒரு பதற்றமும் நிம்மதியற்ற சூழலும் இருந்த உங்கள் இல்லத்தில் இனி மகிழ்ச்சி பூக்கள் பூக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே இந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். உறவினர்களின் வருகையால் வீடு களை கட்டும். சுப நிகழ்ச்சிகள், மங்களகரமான விழாக்கள் உங்கள் இல்லத்தில் அடுத்தடுத்து அரங்கேறும். வீண் விவாதங்கள் மறைந்து எப்போதும் சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்த சூழல் நிலைத்திருக்கும். இனிமேல் குடும்பங்களில் பழைய கசப்பான விஷயங்களை மறந்து இனிமேல் சிரிப்பு மற்றும் ஒற்றுமைதான் நிலைக்கும். நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் எல்லாரும் ஒற்றுமையோடு சீராதான் இருப்பீர்கள். இனிமேல் வீட்டில் எல்லாருக்கும் சிரிப்பு சந்தோஷங்கள் தான் நிறைந்திருக்கும். மனக்கசப்புகள் அவ்வளவாக இருக்காது உங்கள் வாழ்க்கையில். உங்கள் உறவினரின் வருகையால் நீங்கள் ரொம்ப மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மறக்காமல் இதெல்லாம் இனிமேல் கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். இதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். மறக்காமல் நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இவையெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா இல்லையா என்று நீங்கள் கமெண்ட் வாயிலாக கூறவும். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டு செல்லுங்கள். இனி வரப்போகின்ற நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் நன்றாகவே நடக்கும். நின்று போன காரியங்கள் மீண்டும் வேகப்பெறும். கடந்த காலங்களில் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு காரணத்தால் பாதியிலேயோ நின்றிருக்கலாம். ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்ற விரக்தி உங்களுக்குள் ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் இனிமேல் காலம் மாறுகிறது. உங்கள் ராசிதான் செவ்வாயின் சுப பார்வையாலும் குரு பகவானின் அருளாலும் உங்களின் முடங்கி கிடந்த கோப்புகள், இழுபறியாக இருந்த அரசு காரியங்கள், பாதியில் நின்ற கட்டுமான பணிகள் என அனைத்தும் அசுர வேகத்தில் மீண்டும் தொடங்கும். உங்களை முடக்கிய தடைகள் அனைத்தும் பனி போல விலகி காரிய சித்தி உண்டாகும். நீங்கள் கடந்த காலத்தில் உங்களுக்கு முடிவில்லாமல் இருந்த கல்யாண வாழ்க்கையோ, வீடு கட்டும் நோக்கமோ, மற்றவை எல்லாம் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நடந்தே தீரும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் தானாக தேடி வரும். இதுவரை தொழிலில் அல்லது வியாபாரத்தில் நஷ்டத்தையோ அல்லது தேக்க நிலையையோ சந்தித்து வந்த உங்களுக்கு இனிமேல் புதிய விடியல் பிறக்கப் போகிறது. நீங்கள் தேடி போகாமல் உங்களின் உழைப்பையும் திறமையும் பார்த்து புதிய வணிக வாய்ப்புகளும் பெரிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்களும் உங்களை தேடி வரும். கூட்டுத் தொழிலில் இருந்த சுணக்க நிலை மாறி லாபம் பெருகும். சந்தையில் உங்களுக்கான தனி அங்கீகாரமும் மதிப்பும் உயரும் காலமாகிறது. தொழிலில் முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனிமேல் புதிய வாய்ப்புகள் தானா தேடி வரும். உங்களுக்கு இனிமேல் லாபம் தான் அடிக்கப் போகிறது. இனிமேல் நஷ்டத்தை நீங்கள் அவ்வாறு பார்க்க மாட்டீர்கள். இனிமேல் வியாபாரத்தில் லாபம் ஒன்றே தான் நீங்கள் சந்திப்பீர்கள். நீங்க தேடி போகும் உங்கள் உழைப்பு மிகவும் கடினமாக இருக்காது. இனிமேல் சுலபமாகவும் இருக்கலாம். கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரிக்கும். குடும்பத்தில் கடந்த காலங்களில் தேவையற்ற வாக்குவாதங்களும் சிறிய விஷயங்களுக்கு கூட பெரிய மனஸ்தாபங்களும் ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் தற்போது கிரகங்களின் சுப மாற்றத்தினால் தம்பதியருக்குள்
இருந்த ஈகோ மற்றும் பிடிவாத குணம் முற்றிலும் மறையும். ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழும் தம்பதியர் கூட மீண்டும் இணைந்து இன்புற்று வாழும் நல்வாய்ப்பு கூடி வரும். கணவன் மனைவி புரிதல் இனிமேல் அதிகரிக்கும். உங்களுக்கு அவ்வளோ கடந்த காலத்தில் நடந்த தேவையில்லாத வாக்குவாதம், சிறிய விஷயங்களுக்கு கூட நீங்கள் பெரிய மனஸ்தாபம் பண்ணுற இந்த விஷயங்களை நீங்கள் தவிர்த்து உங்களுக்குடைய நீங்கள் பேசி சிரித்து இருந்தீர்களா உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும். குடும்பத்தில் சிரிப்பு மற்றும் ஒற்றுமை நிலைக்கும். எப்போதும் ஏதோ ஒரு பதற்றமும் நிம்மதியற்ற சூழலும் இருந்த உங்கள் இல்லத்தில் இனி மகிழ்ச்சி பூக்கள் பூக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே இந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். உறவினர்களின் வருகையால் வீடு களை கட்டும். சுப நிகழ்ச்சிகள், மங்களகரமான விழாக்கள் உங்கள் இல்லத்தில் அடுத்தடுத்து அரங்கேறும். வீண் விவாதங்கள் மறைந்து எப்போதும் சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்த சூழல் நிலைத்திருக்கும். இனிமேல் குடும்பங்களில் பழைய கசப்பான விஷயங்களை மறந்து இனிமேல் சிரிப்பு மற்றும் ஒற்றுமைதான் நிலைக்கும். நீங்கள்